லாஸ்ட் வீடியோவில் நம்ம பேசிக்ஸாக ஒரு கேடை பற்றி ஒரு இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேடில் நம்ம ஆட்டோகேடை பற்றி ஃபுல்லாக டுட்டோரியல்ஸ் பார்க்க போகிறோம். அந்த ஆட்டோகேடில் என்னென்னலாம் பார்க்க போகிறோம், இன்னைக்கு கிளாஸில் என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு இந்த டாப்பிக்கில் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆட்டோகேடை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன், அடுத்தது ஹிஸ்ட்ரி, ஒரு ஆட்டோகேட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு என்னென்ன பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் வேணும் ஒரு சிஸ்டத்தில், அது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். அடுத்தது எப்படி எப்படிலாம் டவுன்லோட் பண்ணலாம், அதோட இன்ஸ்டாலேஷன் ப்ரொசீஜரு, ஆட்டோகேட் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணலாம், அடுத்தது ஆட்டோகேட் ஓப்பன் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆட்டோகேட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு 2D டிராயிங்காக தான் டெவலப் பண்ணுறதுக்கு இருந்தது. இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன்ஸ் வர அது 3Dக்கும் அதை டெவலப் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ 3D டிராயிங் அவ்வளோவா நம்ம ஆட்டோகேடில் யூஸ் பண்ணல அப்படின்னாலும் 2D டிராயிங்க்கு சூப்பராக யூஸ் பண்ணுறோம். ஆர்கிடெக்டு, கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி ஒர்க்கில் மட்டும் அதிகமாக இந்த 3D டிராயிங் நம்ம டெவலப் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஆட்டோகேட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிவிட்டு. ஸோ அது தவிர இந்த மேனுஃபேக்சரிங், அடுத்து ப்ளூ பிரிண்ட்டு போடுறதுக்கு, ப்ளூ பிரிண்ட் அப்படின்னா ஒரு லேண்ட்ஸ்கேப்போட ப்ளூ பிரிண்ட், இதுக்கெலாம் நம்ம ஆட்டோகேடு ஈஸியாக யூஸ் பண்ணலாம். அடுத்தது ஆட்டோகேடோட ஹிஸ்ட்ரி. ஆட்டோகேட் பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணினது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஆட்டோடெஸ்க் இன்கார்பரேஷன் அதோட சேர்ந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் இது எப்போ ரிலீஸ் பண்ணாங்க ப்ராப்பராக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1982 டிசம்பர் மந்த்து ரிலீஸ் பண்ணாங்க. இதனோட ஆட்டோடெஸ்கோட ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் வாக்கர். ஆட்டோடெஸ்கோட ஃபவுண்டர் தான் ஜான் வாக்கர். அதோட ஆட்டோகேடோட கோ ஆத்தர் தான் ஜான் வாக்கர். ஆட்டோகேடோட ஆத்தர் கிடையாது, கோ ஆத்தர் அப்படின்றது மெயினாக டெவலப் பண்ணவங்க ஒரு ஆத்தர் இருப்பாங்க, அவங்களோட சேர்ந்து இவங்க ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுறவங்க, அதனால ஜான் வாக்கர் அப்படின்ற கோ ஆத்தர் தான். அடுத்தது ஃபாதர் ஆஃப் ஆட்டோகேட்னு பார்த்தீங்கன்னா மைக் ரிடில். இன்னைக்கு இருக்கிற லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் ஆட்டோகேட் சாஃப்ட்வேர் ஃபுல்லாக டெவலப் பண்ணது பார்த்தீங்கன்னா மைக் ரிடில் அப்படின்றவர். அடுத்தது இது நம்ம மொபைல்லையும் யூஸ் பண்ணலாம். மொபைலுக்கான ஆட்டோகேட் சாஃப்ட்வேர் 2010 ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்டேஷன் நிறைய இருந்துட்டு இருக்குது. ஸோ என்னென்ன ஓஎஸ்ல இது இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டத்தில் விண்டோஸ் ஓஎஸ்ல இன்ஸ்டால் பண்ணலாம், மேக் ஓஎஸ்லேயும் இன்ஸ்டால் பண்ணலாம். மொபைல் அப்படின்னு சொல்லும்போது ஆண்ட்ராய்ட்லேயும் யூஸ் பண்ணலாம், ஐஓஎஸ்லேயும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அடுத்தது என்னென்ன ஃபார்மேட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2D அண்ட் 3D. நம்ம ஃபுல் வெர்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதை நம்ம 2D டிராயிங்கு 3D டிராயிங் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணலாம். லைட் வெர்ஷன் அப்படின்றது சப்போஸ் சிஸ்டம் வந்துட்டு ப்ராப்பராக சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா, கொஞ்சம் பழைய சிஸ்டத்தில் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம லைட் வெர்ஷன் அப்படின்றது யூஸ் பண்ணலாம். ஆட்டோகேட் LT அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லிமிட்டெட் டூல்ஸ் மட்டும்தான் இருக்கும். 2D பேஸ் பண்ணி ஃபுல்லாக இருக்கும். 3Dயை பேஸ் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக ரெண்டரிங், அடுத்து இந்த சாலிடு மாடல் இதெல்லாமே பெருசாக எதுவும் டெவலப் பண்ண முடியாது. பேசிக் லெவலில் மட்டும் நம்மளால் டெவலப் பண்ணிக்க முடியும். அடுத்தது என்னென்ன லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா காமன் லாங்குவேஜ் இங்கிலீஷ் இருக்குது. அது தவிர வேர்ல்டோட அதர் இம்பார்ட்டன்ட் லாங்குவேஜஸ் சைனீஸ், ஜெர்மனி, ரஷ்யன், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேசிக் ரொம்ப ரொம்ப முக்கியமான லாங்குவேஜஸ். இது எல்லாமே அது எல்லாத்துலேயும் நம்ம ஆட்டோகேட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலாம். அடுத்து எங்கெங்க அப்ளிகேஷன்ஸ் இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஆர்கிடெக்டில் யூஸ் பண்ணுறோம், அடுத்தது எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸ் யூஸ் பண்ணுறோம், அடுத்து சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனில் இதை நம்ம யூஸ் பண்ணுறோம், மெக்கானிக்கல் டிராயிங்ஸ்லையும் நம்ம ஆட்டோகேட் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது எந்தெந்த இடத்துல இது நம்ம என்னவா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வயர் ஃப்ரேம் டிராயிங் நம்ம டெவலப் பண்ணுறதுக்காக. வயர் ஃப்ரேம் டிராயிங்னா என்னென்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஒரு ஆர்த்தோகிராஃபிக் வியூ டிராயிங் நம்ம போடுறோம் அப்படின்னா அதை வயர் ஃப்ரேம் டிராயிங் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது மாடலிங், சாலிட் மாடலிங், ஒரு காம்பனண்ட்டோட 3D மாடல் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா இந்த 3D மாடலில் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃபைல் ஃபார்மேட்ஸ். என்னென்ன ஃபைல் ஃபார்மேட்டில் நம்ம இந்த ஆட்டோகேட் ஃபைல்ஸை சேவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா .dwg, அடுத்து .dwf, .dwfx, அடுத்து .dxf, அடுத்தது .iges. IGES அப்படின்றது காமன் ஃபார்மேட். இந்த காமன் ஃபார்மேட்டை வச்சு நம்ம எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஆட்டோகேட் சாஃப்ட்வேர் 2019 இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் வெர்ஷன் அதுதான். இது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டத்தில் என்னென்ன கான்ஃபிகரேஷன் பேசிக்காக இருந்தது அப்படின்னா நம்மளால் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விண்டோஸ் 7 OS இருக்கணும், அப்படி இல்லைன்னா மேக் OS இருக்கலாம். விண்டோஸ் 7 OS அதை விட அதிகமாக விண்டோஸ் 7, 8.1, விண்டோஸ் 10 அது மாதிரி கண்டிப்பாக இருக்கணும் சாஃப்ட்வேர். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு இன்டெல் பென்டிஎம் ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டெல் பென்டிஎம் 4 இருக்கணும். அதோட
2 GHz ஸ்பீடாக மினிமம் இருக்கணும். 2 GHz ஸ்பீட் அப்படின்றது ஒரு ப்ராசஸர், பேசிக் ப்ராசஸரோட ஸ்பீடு இருந்தது அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் AutoCAD இன்ஸ்டால் பண்ண முடியும். அப்படி பண்ணணும் அப்படின்னா தான் நமக்கு ப்ராப்பராக AutoCAD சாஃப்ட்வேர் ரொம்ப ஸ்லோவாவது ஒர்க் பண்ணும், இல்லைன்னா அப்படியே ஃப்ரீஸ் ஆகி ஹேங் ஆகி நின்றும். அதுக்காக தான் இந்த பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ், மினிமம் ரெக்குயர்மெண்ட்ஸ்னு கொடுக்குறது. அடுத்து ரேம் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 32 பிட்டுக்கு 2 ஜிபியும் 64 பிட் சாஃப்ட்வேருக்கு 4 ஜிபியும் கண்டிப்பாக இருக்கணும். அடுத்தது ஸ்க்ரீனோட ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1024x768 அதோட அதிகமாக இருந்ததுனால ஓகே. இது ட்ரூ கலர் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரூ கலர் அப்படின்றது என்னென்னா கிராஃபிக்ஸ் கார்டோடது. அடுத்து 6 GB ஹார்ட் டிஸ்க் ட்ரைவோட ஸ்பேஸ் இருக்கணும். இன்டர்னல் மெமரி இருக்குது இல்லைங்களா, ஹார்ட் டிஸ்க் ட்ரைவோட ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா மினிமம் 6 GB ஃப்ரீயாக இருக்கணும் சி ட்ரைவில். அப்படி இல்லைன்னா நம்ம பக்கத்து ட்ரைவில் டி ட்ரைவ்லையோ அதில் இ ட்ரைவ்லையோ நம்ம இந்த AutoCAD சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா DirectX 9 or 11 அந்த வெர்ஷனில் இந்த கிராஃபிக்ஸ் டிஸ்பிளேக்கான சாஃப்ட்வேர் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அடுத்து .NET ஃப்ரேம் ஒர்க் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு சாஃப்ட்வேர் தான். இதுவும் ரெண்டரிங்காக யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர். இது பார்த்தீங்கன்னா 4.5 இல்லைன்னா அதை விட அதிகமாக இருக்கணும். ஸோ மினிமம் ரெக்குயர்மெண்ட் அப்படின்றது எல்லாமே இதுக்குள்ளே கண்டிப்பாக இருக்கணும். இதை விட அதிகமாக இருந்தது அப்படின்னா ஓகே, பர்ஃபெக்டாக இருக்கும், இன்னும் நல்லா இருக்கும். இதை விட கம்மியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சாஃப்ட்வேர் ரொம்ப ஸ்லோவாக தான் அப்படியே ஹேங் ஆகி நிற்கும். ஸோ நம்ம அடிக்கடி ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் எப்படிலாம் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 2 மெத்தடில் நம்ம சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா ட்ரையல் அண்ட் ஜென்யூன் வெர்ஷன். ட்ரையல் பார்த்தீங்கன்னா 1 month நமக்கு ஃப்ரீ ட்ரையல் கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்தது நம்ம வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா திரும்ப எகைன் நம்ம ஒரு ஃப்ரீ ஒரு எஜுகேஷன் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா ஒரு எஜுகேஷன் மெத்தடில் போட்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி எடுத்துக்கலாம். சப்போஸ் ஒரு இன்ஸ்டிடியூஷனில் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம லேபுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வெர்ஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்கு வெப்சைட்டில் நான் உங்களுக்கு கரெக்டாக கைடன்ஸ் கொடுக்குறேன். அடுத்தது பைரசி வெர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பைரசி அப்படின்றது நம்ம சாஃப்ட்வேர் ஒரிஜினல் சாஃப்ட்வேர் தான். அந்த ஒரிஜினல் சாஃப்ட்வேர் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு பதில் ஒரு கீ போட்டு அது கிராக் போட்டு நம்ம இதை திருட்டுத்தனமாக யூஸ் பண்ணிக்கிறது தான். ஸோ இதில் நிறைய இது மாதிரி வெப்சைட்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில வெப்சைட்ஸ் கூகுளில் சர்ச் பண்ணும்போது இதெல்லாம் கிடச்சிது. இதை தவிர இன்னும் நிறையா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் வெப்சைட்ஸ் இதில் இருக்குது AutoCAD டவுன்லோட் பண்ணுறதுக்கு. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த AutoCAD எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், அடுத்தது இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எப்படி அதை நம்ம கிராக் ரன் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே இந்த வெப்சைட்ஸ் எல்லாத்துலேயும் கொடுப்பாங்க. இந்த வெப்சைட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்யூன் பர்ச்சேஸ். ஜென்யூன் பர்ச்சேஸ் அப்படின்னா இண்டிவிஜுவல், நான் வந்துட்டு கம்பெனிக்காக தான் யூஸ் பண்ணுறேன், இல்லைனா என்னோட ஓனுக்கு நான் பைசா கொடுத்து பே பண்ணி வாங்கிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதை நம்ம பண்ணலாம். எப்படின்னா ஆட்டோடெஸ்க் கம்பெனியில் வெப்சைட்டில் போயிட்டு நம்ம இந்த AutoCAD சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் அவங்க ஒரு ப்ரைஸ் வச்சுருக்காங்க, அந்த ப்ரைஸ் நம்ம பே பண்ணிவிட்டு நம்ம AutoCAD யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இயர்லி நம்ம இதை ரெனியூவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அது அப்டேட்டை வந்துக்கிட்டே இருக்கும். அப்டேட் வர நம்ம இதை ரெனியூவல் பண்ணிக்கலாம். அடுத்தது ஜென்யூன் ஃப்ரீ ஃபார் எஜுகேஷன். இதை நான் உங்களுக்கு எப்படி அப்படின்றத அடுத்த ஸ்டெப்பில் சொல்கிறேன். AutoCAD எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். AutoCAD free download from Autodesk அப்படின்னு கொடுத்தோன்னா நமக்கு இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் இதில் டவுன்லோட் பண்ணியிருக்கேன், அதனால எனக்கு லிங்க் இப்படி இருக்கு. ஸோ இதுதான் ஆட்டோடெஸ்கோட ஒரு பேஜ், AutoCAD சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுற பேஜ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா AutoCAD சாஃப்ட்வேரு அதுக்கான சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட் என்ன தேவை, அடுத்தது என்னென்ன ஓஎஸில் இது இன்ஸ்டால் பண்ணலாம், அடுத்தது ரெசல்யூஷன் எவ்வளோ தேவை, இது எல்லாமே அது டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நம்ம சிஸ்டம் அக்செப்ட் பண்ணிக்கிறது, அந்த க்ரைட்டீரியாலாம் எலிஜிபிளாக இருந்தது அப்படின்னா நம்ம அந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நமக்கு ஒரு AutoCAD அக்கௌண்ட் வேணும். அந்த அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் இது ஒரு ஸ்டூடெண்ட் வெர்ஷன் அல்லது ஒரு இன்ஸ்டிடியூஷன் வெர்ஷனாக இது யூஸ் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணிக்கலாம்.
ஸோ கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், சைன்இன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா நம்ம சைன்இன் ஆப்ஷன் போகலாம், இல்லை அப்படின்ற போது கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷன் போகலாம். ஸோ கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷன் போகும்போது நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஒரு இன்ஸ்டிடியூஷனில் ஒரு ஃபேக்கல்ட்டியாவோ அல்லது ஒரு ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டோ அல்லது ஒரு இன்ஸ்ட்ரக்டராகவோ அது மாதிரி இருக்கணும். ஸோ கண்ட்ரி ரீஜியன் இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன சூஸ் பண்ணணும்னா கண்ட்ரி ரீஜியன் அல்லது டெரிட்டரி இதை நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்தியா அப்படின்ற கண்ட்ரி நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். இந்தியா சூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்தது என்ன ரோல் நம்ம இதை சூஸ் டவுன்லோட் பண்ண போகிறோம் அப்படின்ற சொல்லிடணும். ஸோ எஜுகேஷனல் ரோலுக்காக ஸ்டூடெண்ட் ரோல், எஜுகேட்டர்னால் நம்ம டீச் பண்ணுற ஒரு இன்ஸ்ட்ரக்டர் யாராக வேணாலும் இருக்கலாம், ஸ்கூல் ஐடி அட்மினிஸ்ட்ரேட்டர் அது மாதிரி இருக்கலாம், டிசைன் காம்படிஷன் மென்டார் அது மாதிரி இருக்கலாம். டிசைன் காம்படிஷன்லாம் நிறையா கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க, அதில் யார் வேணாலும் இதை ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வெர்ஷனாகவோ அல்லது எஜுகேட்டர் வெர்ஷனாகவோ நம்ம எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட் வெர்ஷன் அப்படின்றத கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறோம். ஸோ டேட் ஆஃப் பர்த் கேட்குது, உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்னவோ அந்த டேட் ஆஃப் பர்த்தை கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கேட்கும். ஓகேங்களா, உங்களோட டீட்டெயில்ஸ் அப்படின்னா உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், உங்களோட லாஸ்ட் நேம், உங்களோட மெயில் ஐடி. இந்த மெயில் ஐடி வச்சு தான் நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மெயில் ஐடி கரெக்டாக எந்த மெயில் ஐடி ப்ராப்பராக யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மெயில் ஐடி கொடுங்க. ஸோ எகைன் அந்த மெயில் ஐடி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிவிட்டு ஐ அக்ரி டு த AutoCAD டேர்ம்ஸ் ஆஃப் யூஸ் அப்படின்றத கொடுத்துட்டு க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். ஸோ அக்கௌண்ட் க்ரியேட் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் மெயிலுக்கு அந்த லிங்க் ஒன்று வந்திருக்கும், அந்த லிங்க்கை போய்ட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். கன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு AutoCAD அக்கௌண்ட்டு க்ரியேட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு AutoCAD அக்கௌண்ட் க்ரியேட் ஆகாது. ஓகேங்களா, இப்போ AutoCAD அக்கௌண்ட் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா அடுத்தது சைன்இன் ஆப்ஷன் கொடுக்கணும். ஸோ சைன்இன் பண்ணுறோம் அப்படின்னா அடுத்தது தான் நம்மளால் சாஃப்ட்வேர் ப்ராப்பராக டவுன்லோட் பண்ண முடியும். யூசர் ஐடி கொடுக்குறோம், அது கரெக்டாக ரெக்கக்னைஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பாஸ்வேர்டு பேஜில் நம்மளோட பாஸ்வேர்டு கொடுக்குறோம். சைன்இன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓகே. இப்போ நான் சைன்இன் பண்ணிட்டேன் அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா இந்த இடத்துல வெல்கம் அப்படின்ற டீட்டெயில் நமக்கு கிடைக்கும். ஸோ சைன் அவுட் பண்ணுறதா பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ஃபோட்டோ, ப்ரொஃபைல் ஐடி என்ன கொடுத்துருக்குறோமோ அது எல்லாமே இங்கே வந்துடும். அடுத்தது வெர்ஷன், என்ன சாஃப்ட்வேர் வெர்ஷன் நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2019 லேட்டஸ்ட் வெர்ஷன், 2018 பண்ணுறதா பண்ணலாம், 17 பண்ணுறதா பண்ணலாம், 16 பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இது எல்லாமே யூசர் இன்டர்ஃபேஸ் ஒன்று தான், பட் சின்ன சின்ன கீஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸாக இருக்கும், அவ்வளோதான். அடுத்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம், மேக்ஸிமம் 2 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் இருக்குது, 32 பிட்டு, அடுத்தது 64 பிட்டு. ஸோ என்னோடய சிஸ்டம் 64 பிட் அப்படின்றதுனால நான் 64க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன். அடுத்து லாங்குவேஜ் பார்த்திங்க அப்படின்னா இதில் வேர்ல்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லாங்குவேஜஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இங்கிலீஷ் அப்படின்றது காமன் லாங்குவேஜ், அது கொடுத்துட்டோம் அப்படின்னா இம்மிடியட்டாக நமக்கு என்ன கிடைக்குன்னா நம்ம அந்த AutoCADோட சீரியல் நம்பர் கிடைக்கும். அடுத்தது அந்த AutoCADோட ப்ராடக்ட் கீ கொடுத்துருவாங்க, அதனோட டோட்டல் சைஸ் 5.33 GB இருக்கும். அடுத்தது இது எத்தனை சிஸ்டம் வரலும் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 2 பர்சனல் டிவைஸ்னால் உங்களோட லேப்டாப்க்கு ப்ளஸ் உங்களோட டெஸ்க்டாப் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா 2 லேப்டாப் கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா 2 டெஸ்க்டாப் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இது ஒரு இன்ஸ்டிடியூஷனில் பண்ணுறீங்க அப்படின்னா 30 சிஸ்டத்துக்கு நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ 30 சிஸ்டம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு நெட்வொர்க்கிங் கீ வேணும்னாலும் கொடுப்பாங்க, அப்படி இல்லைனா காமன் கீ. இப்போ இங்கே எப்படி சீரியல் நம்பர் இருக்கோ அதே மாதிரி 30 சிஸ்டம் வரலும் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி ஒரு சீரியல் நம்பர் ப்ளஸ் ப்ராடக்ட் கீ கொடுப்பாங்க, அதை வச்சு நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இதை எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு டைம் நீங்கள் செக் பண்ணுறதா பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ ரெக்குயர்மெண்ட் தேவை அப்படின்றது எல்லாத்தையும் ப்ராப்பராக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த டீட்டெயில் எல்லாமே உங்களோட மெயில் ஐடி, இந்த ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்க அந்த மெயில் ஐடிக்கும் இது போயிடும். ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா இன்ஸ்டால் நவ் அப்படின்ட்டு இருக்கும். நீங்கள் டைரெக்டாக கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் மேனேஜர் டவுன்லோட் ஆகிடும். அதுக்கப்புறம் எகைன் நீங்கள் டவுன்லோட் மேனேஜரை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன்லேயே டைரெக்டாக டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு ஆஃப்லைன் ஃபைல்ஸ் அவைலபிளாக இருக்காது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சைடில் ஏரோ மார்க் இருக்கு இல்லைங்களா, அந்த சைடில் இருக்க ஏரோ மார்க் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்ஸ்டால் நவ் அப்படின்ற ஆப்ஷன் எகைன் அப்படியே வரும்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகும், அதுவும் அதே மாதிரி தான். ஸோ ப்ரௌசர் டவுன்லோடுன்னு இருக்கு இல்லைங்களா, இதை கொடுத்தீங்க அப்படின்னா ப்ரௌசர் டவுன்லோட் டோட்டல் அந்த ஃபைல் சைஸ் எவ்வளவோ அந்த ஃபைல் சைஸ் டோட்டலாக அப்படியே டவுன்லோட் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ அதுதான் இப்போ நான் கொடுக்க போகிறேன். டவுன்லோடு, தட் மீன்ஸ் ப்ரௌசர் டவுன்லோடு. ஸோ டோட்டல் சைஸ், இந்த ஃபைலோட டோட்டல் சைஸே பார்த்தீங்க அப்படின்னா 1.76 GB தான். ஸோ 1.76 GB வந்து உங்களுக்கு கம்ப்ரஸ் ஆகி ஒரு ரேர் ஃபார்மேட்டில் இருக்கும். இதை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம் அப்படி இல்லைன்னா இதை நம்ம டைரெக்டாக செட்டப் ஃபைலாக ரன் பண்ணுறோம் அப்படின்னா இது 5+ GBக்கு அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் ஆகிக்கும். ஓகேங்களா, ஸோ ஸ்டார்ட் டவுன்லோடு கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபைல் ஸ்டார்ட் ஆகிடும். AutoCAD நம்ம டவுன்லோட் பண்ணியாச்சு. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இதை இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்குறோம். ஃபைல் எங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கிறோமோ அந்த ஃபைல் ஸ்டோர் பண்ணியிருக்கிற பிளேஸில் அந்த ஃபைலில் போயிட்டு நம்ம டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இது மாதிரி ஒரு பாப்பப் வரும். ஸோ இந்த பாப்பப் என்ன கேட்குன்னா எந்த இடத்துல நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம் டெம்பரரியா அப்படின்ற டீட்டெயிலாக இருக்கும். ஸோ ஃபைல் எந்த இடத்துல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, டெம்பரரியாக ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணோம். அந்த டெம்பரரி ஃபோல்டரில் தான் ஃபஸ்ட்டு இந்த ஃபைல்ஸ் 1.76 GB இருக்கிற அந்த ஃபைல் 5 GBயை விட அதிகமாக இது எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். அவ்வளோக்கும் டெம்பரரி ஸ்டோரேஜ் ஒரு இடத்துல போய் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் செட்டப் ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அது பார்த்திங்கன்னா C டிரைவில் ஆட்டோடெஸ்க் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே அது கேட்குது. டிஃபால்ட்டாக இருக்குது, எனக்கு ஸ்பேஸ் அவைலபிளாக இருக்கிறதுனால நான் ஓகே கொடுத்துட்றேன். ஸோ ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராக்ஷன் நடக்கும். ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே எக்ஸ்ட்ராக்ஷன் நடக்கும். எக்ஸ்ட்ராக்ஷன் நடந்து அதாவது ஒரு ஃபைலாக எல்லாம் தனித்தனியாக பிரித்து ஒரு ஃபோல்டர் வைஸாக போட்டு கரெக்டாக ஃபார்மேட்டில் வச்சுக்கும். அதுக்கப்புறம் தான் இன்ஸ்டாலேஷனே ஸ்டார்ட் பண்ணும். சரி, ஸோ இதுதான் செட்டப் இனிஷியலைசேஷன். இதுக்கப்புறமா எல்லா ஃபைலும் அங்கங்கே பிரித்து வச்சுருந்ததெல்லாம் இன்ஸ்டாலேஷனுக்கு கொண்டு வரும். அடுத்து இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்குறோம். ஃபஸ்ட் எடுத்தோடனே என்ன கண்ட்ரி அப்படின்றது கொடுத்துக்குங்க. நான் இருக்கிற கண்ட்ரி இந்தியா அப்படின்றதுனால இந்தியா அப்படின்றத கொடுத்துட்றேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய யூசர் அக்ரிமெண்ட் அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க, லைசன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு, வாரண்டிக்காக. அடுத்தது இதை எப்படி யூஸ் பண்ணணும், ஜென்யூனிட்டியை பொறுத்து, அடுத்து சர்வீஸ் எப்படி பண்ணி தருவாங்க, இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் இதில் நிறையா கொடுத்துருக்காங்க. படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை அக்செப்ட் பண்ணிடுங்க. சப்போஸ் இதில் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுது அப்படின்னா நீங்கள் கேன்சல் கூட கொடுத்துக்கணும். ஓகேங்களா, ஸோ அதை அக்செப்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இதில் இது ஒன்று ஒரு காம்போனன்ட்ஸ் AutoCAD 2019 அப்படின்றது டிஃபால்ட். ஸோ இது கண்டிப்பாக நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். அது கூட வேறு என்னென்னாலும் நமக்கு தேவை அப்படின்றது இதெல்லாம் எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ஆட் ஆன் பேக்கேஜ் மாதிரி. ஸோ ஆட்டோடெஸ்க் ரீகேப் அப்படின்றது வேணும்னா செலக்ட் பண்ணிக்கலாம். ஆட்டோடெஸ்க் ரீகேப் ஃபோட்டோ அப்படின்றத வேணும்னா செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா அன்செலக்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் இந்த சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணதுனால இது எல்லாமே இன்ஸ்டால்டு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கும், இந்த பாக்ஸில் டிக் சிம்பிள் போடுற மாதிரி இருக்கும். அது ஆல்ரெடி டிஃபால்ட்டாக எது முக்கியமாக தேவையோ அது எல்லாமே டிக் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் சூஸ் பண்ணி இது உங்களுக்கு போதும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா AutoCAD 2019 மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஸ்டோரேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா அடுத்தது இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும். அடுத்தது AutoCAD ரெஜிஸ்டர் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ AutoCAD ரெஜிஸ்டர் பண்ணுறது என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு AutoCAD சாஃப்ட்வேரை நம்ம இன்ஸ்டால் பண்ணதுக்கு அடுத்தது ஓப்பன் பண்ணணும். ஸோ ரன் பண்ணும்போது அதுவே கேட்கும் நீங்கள் ட்ரையல் வெர்ஷனாக யூஸ் பண்ணுறீங்களா அல்லது ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்களா அப்படின்ட்டு.
ஸோ ட்ரையல் வெர்ஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஓகே, அதில் டிஃபால்ட்டாக சீரியல் நம்பர் கீ எல்லாமே அசைன் ஆகிருக்கும். அதில் அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா ட்ரையல் வெர்ஷனாக ரெஜிஸ்டர் ஆகிடும். சப்போஸ் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்றது அடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன். இப்போ அடுத்த ஸ்லைடில் காட்டுறேன். ஸோ AutoCAD இன்ஸ்டாலேஷன் ப்ரொசீஜர் பைரசி வெர்ஷன் நம்ம டவுன்லோட் பண்ணுறோம் அப்படின்னா, பைரசி வெர்ஷன் அப்படின்றது ஜஸ்ட் திருட்டுத்தனமாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வெப்சைட்டில் எந்த வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணுறோமோ அந்த வெப்சைட்லேயே என்னென்ன பண்ணணும் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணால் போகும். ஸோ AutoCAD வந்துட்டு ஃபஸ்ட் டைம் எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ AutoCAD இன்ஸ்டால் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ AutoCAD லான்ச் பண்ணுறோம். டெஸ்க்டாப்பில் AutoCAD சிம்பிள் இருக்கும், இருந்தது அப்படின்னா அதை லான்ச் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா விண்டோஸ் பட்டன், அதாவது விண்டோஸ் கீ இருக்கு இல்லைங்களா, ஸ்டார்ட் அப் மெனுவில் இருந்து வந்தோம் அப்படின்னா அதுலேயும் அப்படியே டைரெக்டாக வந்தீங்க அப்படின்னா AutoDesk அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இருக்கும். AutoDesk ஃபோல்டரில் இன்ஸ்டால் ஆகிருக்கும். அப்படி இல்லைன்னா AutoCAD 2019 அப்படின்ற அந்த ஃபோல்டர் இருக்கும். அதில் உள்ளே போனீங்க அப்படின்னா AutoCAD 2019 இங்கிலீஷ் அப்படின்ற ஒரு ஐக்கான் இருக்கும். அதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் லான்ச் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் AutoCAD ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சப்போர்ட்டிங் ஃபைல்ஸ் எல்லாமே லோட் ஆகிறது ரொம்ப டைம் எடுத்துருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ண கண்டினியூஸாக ஃபைல் டக்குன்னு ஓப்பன் பண்ணணும். நான் இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்க்கும்போது நிறைய டெம்ப்ளெட்ஸ், எக்கச்சக்கமான டெம்ப்ளெட்ஸ் புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா என்னோட யூசர் இன்டர்ஃபேஸ் எல்லாமே ரொம்ப அட்வான்ஸ்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அட்வான்ஸ்டு யூசர் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணுறதுனால ஒரு ஃபைல் பார்த்தீங்கன்னா நிறைய சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ், நிறைய சப்போர்ட்டிங் ஃபைல்ஸோட க்ரியேட் ஆகிருக்கு. பழைய 2007, 2008 வெர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு டைம் எடுத்துக்கிட்டு அப்படின்னா ரீசனாக ரொம்ப அது பேசிக் வெர்ஷன்ஸ் தான், கொஞ்சம் யூஸ் பண்ணுறது டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஒரு AutoCAD ஃபைல் நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு AutoCAD சாஃப்ட்வேர் நம்ம லான்ச் பண்ணுறோம் அப்படின்னா அதனோட ஸ்டார்ட் அப் பேஜ் இப்படி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஐகான்ஸ், ட்ரா ஐகான்ஸ் இருக்குது, மாடிஃபைங் ஐகான்ஸ் இருக்குது, எடிட்டபிள் மற்ற எல்லாமே இருக்கும். ஸோ ஒரு டேப்லேயும் ஒரு ஐகான்ஸ் எல்லாமே அதுக்கு ரிலேட்டடான ஐகான்ஸ் எல்லாமே இருக்கும். அடுத்தது AutoCAD இதுதான் ஃபைல். ஸோ இந்த ஃபைலுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா பிஃபோர் ஸ்டார்ட் அப் முன்னாடி நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ எதாவது ரீசெண்டாக டாக்குமெண்ட்ஸ் எதாவது ஓப்பன் பண்ணிக்கோம், AutoCAD ஃபைல்ஸ் என்னென்ன ஓப்பன் பண்ணிக்கோமோ அது எல்லாமே இந்த ஏரியாவுக்குள்ளே உங்களுக்கு ப்ரொஜெக்ஷன் இருக்கும். அடுத்தது இதுதான் ஸ்டார்ட் ட்ராயிங், டிஃபால்ட்டாக ஒரு செட்டப்போட இருக்கிற. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் சைன்இன், இதுக்கு முன்னாடி ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணியிருந்தீங்க இல்லைங்களா, அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் இங்கே சைன்இன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக எதனால அப்டேட்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அப் டு டேட் கிடச்சிக்கிட்டே இருக்கும். இதுதான் ஃபஸ்ட் AutoCADோட ஸ்டார்ட் அப். ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட் வெர்ஷனில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே AutoCAD 2019 அதாவது வெர்ஷன், அடுத்தது ஸ்டூடெண்ட் வெர்ஷன். சப்போஸ் நீங்கள் ஒரு இன்ஸ்டிடியூஷனில் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா இது இன்ஸ்டிடியூஷன் வெர்ஷன் இருக்கும். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி எதுவும் வெர்ஷன் அது மாதிரிலாம் எதுவும் மென்ஷன் ஆகாது. AutoDesk AutoCAD 2019 அப்படின்றது மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே. ஸோ இதோட இன்னைக்கு என்னென்ன வீடியோ பார்த்தோம், என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத நான் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். யூசர் இன்டர்ஃபேஸ், AutoCAD ஐகான்ஸ், ஒரு ஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணி சேவ் பண்ணி அதை இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம், பிரிண்ட் எப்படி எடுக்கலாம், அடுத்தது ஒரு யூசர் இன்டர்ஃபேஸில் எப்படி நம்ம லிமிட்டு யூனிட்லாம் செட் பண்ணி ட்ராயிங் போட போகிறோம், அடுத்தது மவுஸ் எப்படி யூஸ் பண்ண போகிறோம், கீபோர்டு எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே கொடுக்க போகிறேன். அதோட நீங்கள் இன்னும் எங்களுக்கு செய்ய வேண்டியது என்னென்னா இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது, எப்படி டெவலப் பண்ணணும்
இருக்கிறது போதுமா அப்படின்றத நீங்கள் கொடுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நான் வீடியோ போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ.